அனைவருக்கும் வணக்கம். நான் மிஸ்ஸஸ் அகல்யா ரவிக்குமார். மருதாணி செடிக்கு அடியில இத மறைத்து வைத்து பாருங்கள். இதில் 1 ஸ்பூன் ஊற்றுங்கள். நீங்களே அசந்து போகும் அளவிற்கு உங்க வீட்டுக்கு பணவரவு உண்டாகும். அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். அது மட்டும் இல்ல, மருதாணி செடிய வீட்ல வளர்த்தா என்ன பலன், மருதாணி செடியை எந்த திசையில வைக்கணும், மருதாணி செடி வீட்ல இருந்ததுன்னா அதுல செய்யக்கூடாத 2 தவறுகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி புதுசா நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்க. பக்கத்திலேயே பெல் பட்டன் இருக்கும், அதுல ஆளுங்கிற ஆப்ஷனை தொட்டிங்க அப்படின்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல காட்டும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. இப்ப பதிவை பார்க்கலாம். இந்த மருதாணி செடி கண்ணாடி எப்படி நம்மளை பிரதிபலிக்குது, அது மாதிரி மருதாணியும் நம்மளை பிரதிபலித்து காட்டும் தன்மை உடையதான். கடவுள்கிட்ட நம்மளை பத்தி மருதாணி பிரதிபலித்து காட்டும் தன்மை உடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மருதாணிய அரசாணி அப்படின்னு சொல்லுவாங்க. மருதாணி செடிக்கு பணத்தை வாரி வழங்கும் ஆற்றல் கொண்டது. அந்த செடியை நம்ம எப்படி வழிபடுறோம், அதை எப்படி வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அது இருக்கு. மருதாணி அப்படிங்கிறது ஒரு தேவதை வசிக்கும் ஒரு செடியாக வாஸ்து சாஸ்திரத்துல சொல்லப்பட்டுள்ளது. அதாவது மருதவாஷினி அப்படிங்கிற ஒரு பெண் தான் மருதாணியா அடுத்த பிறவியில உருவானாங்க அப்படின்னு தெரியும். உங்களுக்கு இதை பற்றிய கதைகள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னோட பதிவிலே ஏற்கனவே நான் மருதாணியோட வரலாறை பற்றி போட்டிருக்கேன். அதோட லிங்க் வேணா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மருதாணி கதை நிறைய பேர் தெரிஞ்சிருப்பீங்க. தெரியாதவங்க யாராவது இருந்தால் அதை தெரிஞ்சுக்குங்க. வீட்டில் மருதாணி செடி வளர்த்தால் வீட்டில் எப்படி பணவரவு அதிகரிக்கும் அப்படிங்கிறது இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். இந்த மருதாணி செடியானது யமனிடமும் சீதையிடமும் வரம் பெற்று வந்த செடி. அது மட்டும் இல்ல, சீதாதேவியின் விருப்பத்தின்படி ஸ்ரீராமரிடமும் வரம் பெற்ற செடி என்ற பெருமையும் இதற்கு உண்டு. அன்னை சீதாதேவி வனவாசம் இருந்தப்ப அன்னையோட கஷ்டத்தை, நஷ்டத்தை, துக்கத்தை, அழுகைய அனைத்தையும் பொறுமையா கேட்டுக்கொண்டிருந்த செடி அப்படிங்கிற பெருமையும் இந்த மருதாணி செடிக்கு இருக்கு. இதன் காரணமாக தான் ஸ்ரீராமர் மருதாணி செடிக்கு வரத்தை அளித்தார் அப்படின்னு புராணங்கள் சொல்லுது. அந்த வரம் என்ன அப்படின்னா, மருதாணி இலைய அரைத்து கையில் வைத்து கொள்ளும் பெண்கள் அவர்கள் வாழ்க்கையில் எவ்வித கஷ்டமும் வராது என்று வரமளித்தார். இத்தகைய மருதாணி செடியில் மகாலட்சுமி எப்போதும் நிரந்தரமாக வாசம் செய்வாள் என்ற வரமும் இந்த மருதாணி செடிக்கு கிடைத்ததாக சாஸ்திரங்கள்ல கூறப்பட்டுள்ளது. இவ்வளவு மகிமையுடைய இந்த மருதாணி செடியை நம்ம எப்படி வச்சிருக்கணும், முறைப்படி வச்சிருந்தாதான் அந்த வீட்டில் மகாலட்சுமி குடியிருப்பாள். இந்த மகாலட்சுமி அம்சம் நிறைந்த இந்த மருதாணி செடியை வீட்டோட முன் வாசல்ல வளர்த்தோம் அப்படின்னா எதிர்மறை ஆற்றலானது நமது வீட்டு வாசல்ல தாண்டி வீட்டுக்குள்ள வராது. எதிர்மறை ஆற்றலை வீட்டு வாசல்லையே தடுத்து நிறுத்தும் தெய்வீக சக்தி உடையது இந்த மருதாணி. அதே போன்று மருதாணி இலைகளை கையில அரைச்சி வைக்கிறதுனால பெண்களை எந்த ஒரு தீய சக்தியும் துர்சக்தியும் அண்டாது அப்படிங்கிறது உண்மை. அதனாலதான் நார்த் சைடும் பாருங்க, அந்த திருமணத்துக்கு முன்னாடி மெகந்தி விழான்னு ஒரு பெரிய விழாவாவே நடத்துவாங்க. இன்றும் மணப்பெண்ணுக்கு கையில அந்த மருதாணியை வைக்கிறது நம்ம வழக்கத்திலையும் இருக்கு. கண் திருஷ்டி, ஏவல், பில்லி, சூனியம் இதுல இருந்தெல்லாம் விலகணும் அப்படின்னா நிறைய மூலிகைகள் எல்லாம் போட்டு சாம்பிராணி நம்ம காட்டுவோம். அந்த மூலிகைகள்லாம் நமக்கு கிடைக்காட்டி கூட பரவாயில்ல, இந்த மருதாணி விதை இருக்கு இல்லையா, இது அவ்வளவு சக்தி உடையது. இந்த மருதாணி விதைகள் கிடைச்சது அப்படின்னா அதை நல்லா காய வச்சுக்குங்க. அதை இந்த சாம்பிராணி போடும்போது அதில் போட்டு வெள்ளி செவ்வாழை காட்டுனீங்க அப்படின்னா எந்த கண் திருஷ்டியாலும் உங்க வீட்டுக்கு எந்த பாதிப்பும் வராது. இந்த மருதாணி விதை, இந்த பூவு இதெல்லாம் காய வச்சு ஒரு பாக்கெட்ல போட்டு இல்லை ஒரு துணியில முடிஞ்சு வச்சு நம்ம தலைவாணிக்கு அடியில் வச்சுக்கணும். பாக்கெட்ல போட்டிங்கன்னா அந்த பாக்கெட்ல சின்ன சின்ன ஹோல் மாதிரி லைட்டாக போட்டிங்கன்னா தான் அந்த வாசம் வரும். இல்லை ஒரு சின்ன காட்டன் துணியில கட்டி தலைவாணிக்கு அடியில் வச்சிங்க அப்படின்னா நல்ல தூக்கம் வரும் என்று சொல்லப்பட்டுள்ளது. மருதாணி செடியை துளசி செடியை எப்படி பூஜிக்கிறோம் அதே போல மருதாணி செடியையும் நம்ம பூஜிக்கிறோம். ஒரு விளக்குல நல்லெண்ணெய் விட்டு பஞ்சுத்திரி போட்டு தினமும் மகாலட்சுமிக்கு உகந்த நாளான செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள்ல அந்த துளசி செடி பக்கத்திலேயே நீங்க இந்த மருதாணி செடியை வச்சாலும் சரி, விளக்கேற்றி வழிபட்டு வரணும்.
இந்த மருதாணியில் வாசம் செய்யும் மகாலட்சுமி உங்க வீட்ல இருக்கக்கூடிய எதிர்மறை துர்சக்திகளை அணுக விடாமல் காப்பதோடு வீட்டுக்கு வந்து ஐஸ்வர்யத்தையும் பணத்தையும் அள்ளி தந்து உங்க வீட்ல பணமழையை பொழிய வைப்பாள் என்பது ஐதீகம். இந்த மருதாணி செடி இருந்தது அப்படின்னா அந்த செடி காய விடாம தினமும் தண்ணி ஊத்துங்க. அது மட்டும் இல்ல, இதுல வந்து ஒரு 5 ரூபாய் நாணயத்தை வந்து அந்த மண்ணு லைட்டா இப்படி இது பண்ணிட்டு யாருக்கும் தெரியாத மாதிரி அதுல ஒரு 5 ரூபாய் காயினை இல்ல 1 ரூபாய் காயினை வந்து அந்த உள்ள வந்து ஒத்தப்படையில இருக்கணும். 2 ரூபாய் காயின் வைக்காதீங்க. 1 ரூபாய் காயினை அந்த மண்ணுக்கு அடியில வச்சு அதை மூடிடுங்க. அதுக்கு மேல 2 ஸ்பூன் அளவிலான காய்ச்சாத பால், காய்ச்சின பால் ஊத்தக்கூடாது, காய்ச்சாத பாலை ஊத்தி வெள்ளி செவ்வாழை அதை தொட்டு ஒரு டைம் வந்து காசு வச்சா போதும். ஆனா வெள்ளி செவ்வாழை 2 ஸ்பூன் காய்ச்சாத பாலை ஊத்தி அதை தொட்டு வணங்கி வர்றப்ப மருதாணி வந்து செழிப்போட வளரும். நம்ம வீட்டுல பணம் போதும் போதுங்கிற அளவுக்கு வரும். எந்த கோவிலுக்கு போனாலும் நம்ம தட்டுலையோ இல்ல இதுலையோ காணிக்கையாக 1 ரூபாவோ ஏதோ ஒண்ணு தட்சணையா போடுவோம். தெய்வங்களையும் மகான்களையும் பார்க்கும்போது வெறுங்கையா போகக்கூடாது. அதே மாதிரி ஒரு யாகம் நடக்குது அப்படின்னா அதுல கடைசியா பாருங்க பூர்ணாகதிங்கிறப்ப அந்த காசு போடுவோம் பாத்தீங்களா, அந்த காசை போடுறப்ப அவங்களுக்கு நம்ம சமர்ப்பிக்கிறோம். அதன் மூலம் நமக்கு பணவரவு வரும் அப்படிங்கிறதுனாலதான். அதே போல இந்த செடிக்கு அடியில 1 ரூபாய் காயினை அதற்கு சமர்ப்பித்து நீங்க தொட்டு கும்பிட்டு வரணும். இந்த பாலை ஊத்தி அது வீட்ல வந்து பண வரவை உண்டாக்கும். இந்த வாஸ்து தோஷத்தை போக்குகின்ற இந்த மருதாணி செடிய எந்த இடத்துல வேணாலும் வளர்க்கலாம் அப்படின்னு வாஸ்து சாஸ்திரத்துல சொல்லப்பட்டுள்ளது. இது எந்த திசையில இருந்தாலும் எந்த கெடுதலையும் செய்யாது. அதே போல இந்த மருதாணி இலை இருக்கு இல்லையா, இந்த மருதாணி இலையோட வேப்பலை கொஞ்சம் வச்சு நம்ம வந்து தொழில் செய்யற இடத்துல வந்து தினமும் சொருகி வச்சோம் அப்படின்னா வியாபாரம் வந்து நல்ல நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. இந்த மருதாணி விதைய நீங்க சாம்பிராணில போடுங்கன்னு சொன்னல, அது வந்து வீட்டுல இருக்க பூச்சிகள் ஏதாவது இருந்தது, விஷப்பூச்சிகள் உங்க வீட்டுக்கு வருது அப்படின்னா கூட அதை கூட வரவிடாமல் தடுக்கும். அது மட்டும் இல்ல, வீட்டுல வாஸ்து தோஷம் இருக்கு அப்படின்னா இந்த வாஸ்து தோஷத்தை போக்குவதற்கு மிக உகந்த ஒரு செடின்னு பாத்தீங்கன்னா மருதாணி செடி. வாடகை வீட்டுல இருந்தீங்கன்னா வளர்க்க முடியல அப்படின்னா ஒரு சின்ன தொட்டியில வந்து மருதாணி செடியை வளர்த்துவாங்க. அதனால உங்க வீட்டுல வாஸ்து தோஷம் நீங்குவதோடு வீடு செல்வ செழிப்போட இருக்கும். இந்த மருதாணி செடியில செய்யக்கூடாத சில தவறுகள் இருக்கு. இந்த மருதாணி செடிய தயவு செஞ்சு காய விட்டுடாதீங்க. அதுல இருக்கக்கூடிய இலைகளை பறித்து யாருக்காவது கொடுக்கறதா இருந்தது அப்படின்னா இந்த மருதாணி செடியோட இலைகளை வந்து மாலை வேளையில விளக்கு வைத்த பின் தானமா கொடுக்க கூடாது. ஏன்னா இது மகாலட்சுமியோட அம்சம் இல்லையா, அதனால இதை யாருக்கும் தானமா இலைகளாவும் சரி அரைத்து வைத்து அதை பொழுதறங்கி யாருக்கும் கொடுக்காதீங்க. இந்த தவற செய்யாதீங்க. மீண்டும் இது போன்ற தகவலுடன் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.